Hi friends, welcome to Healthy Cooking Channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இட்லி பாட் பார்க்கலாம். நான் இண்டஸ் வேலில இருந்து வாங்கியிருக்கேன். ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கினது. இது பெய்டு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. அதே மாதிரி கரெக்ட் டைமுக்கு டெலிவரி ஆகிடுச்சு. இன்னொன்று ப்ராடக்ட் வந்து எல்லாமே நீட்டாக பேக் பண்ணி வந்திருந்தது. நான் வாங்கும் போது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1890 rupeesக்கு வாங்கினேன். உள்ளே ஓப்பன் பண்ணோன்னே நமக்கு ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி இண்டஸ் வேலியோட ப்ராடக்ட் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுற டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக பிளேட்ஸ் எல்லாமும் இந்த மாதிரி தனித்தனியாக உள்ள ஒரு பாக்ஸில் வச்சு கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்டீமர் பிளேட். ஸ்டீமர் பிளேட் ஒன்று தான் வரும். நான் வாங்கினது பார்த்திங்கன்னா சைஸ் பெருசு 4.2 லிட்டர், 3 லிட்டர்லேயும் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக 2 தட்டு இட்லி பிளேட். அடுத்ததாக நமக்கு கடாய், கூடவே 2 இட்லி தட்டு. ஒரு இட்லி தட்டுலேயும் 7 பிட் இருக்குது நமக்கு. அட் அ டைமில் இந்த கடாயில் பார்த்திங்கன்னா ஏதாவது 2 பிளேட் நம்ம வச்சு குக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம எண்ணெய் தடவையும் இட்லி ஊற்றிக்கலாம், இல்லை அப்படின்னா துணி வச்சும் ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் நல்லா டைட்டாலாம் பிடிக்காது. உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு நம்ம கடாயோட லிட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி லூஸாக தான் இருக்கும். ஆனால் இட்லி நல்லா வெந்து வந்துடுது. கிட்டத்தட்ட நான் இது ஒரு 1 மந்த்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு தான் இந்த ப்ராடக்ட் அன்பாக்சிங் வீடியோவை நான் போடுறேன். அடுத்து கடாய் பார்த்திங்கன்னா நல்லா கனமாகவே இருந்தது. அடி கனமான கடாயாக இருக்குது. நம்ம கடாயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இட்லி பாட்டுக்கும் உள்ள பிளேட் வச்சு குக் பண்ணுறதுக்கும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மொத்தமாக என்ன ப்ராடக்ட்ஸ் நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன்றதை காமிச்சிருக்கேன். 2 இட்லி பிளேட், ஒரு ஸ்டீமர் பிளேட், 2 தட்டு இட்லி, ஒரு கடாய் வித் லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.